இதுல என்னன்னா, ஏன் அவங்க இப்படி இருக்காங்க? இது வந்து அவங்கள நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன் அவங்க இப்படி இருக்காங்கன்னா, 24 மணி நேரமும் அவங்க உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க உழைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்கள இந்த இந்த டாக்குமெண்ட்ரிலயே அவங்க சொல்லியிருப்பாங்க. 24/7 ஒருத்தன் கிரியேட்டிவாவே எப்படி இருக்க முடியும்? இருந்தா தான் அவன் காசு கிடைக்கும். என்னன்னா, இது ஒரு பெரிய லாட்டரி. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த லாட்டரி. நம்ம வந்து சயன்ஸ் ஃபிக்ஷன் கதைகள்லாம் பார்த்திருப்போம். ஒரு லாட்டரி ஒரு பக்கம் வந்து ஏழைகள்லாம் ஒரு ஒரு சுவருக்கு இந்த பக்கம் ஏழைகள்லாம் இருப்பாங்க. சுவத்துக்கு அந்த பக்கம்லாம் பணக்காரங்கள்லாம் இருப்பாங்க. ஒரு லாட்டரி வந்து டெய்லியும் இயங்கிக்கிட்டே இருக்கும். அதுல யாருக்கெல்லாம் வெற்றி கிடைக்குதோ, அவங்கலாம் பணக்காரங்களோட இடங்களுக்கு போ முடியும். இப்ப இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட் வந்து ஒரு லாட்டரி மாரி இயங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க வந்து கோமாளியா நடந்துகிட்டே இருக்கணும். டெய்லியும் 24 ஹவர்ஸ் கோமாளியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு கோமாளிக்கு லாட்டரி அடிக்கும். உடனே அவன் வந்து அந்த பணக்காரங்களுடைய இடத்துக்கு போவான். அந்த பணக்காரங்க இடம்னு நான் சொல்றது, அவனுக்கு புகழ் கிடைக்குது. அங்க பணம் கிடைக்குது. அவனுக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே இன்னைக்கு கோமாளிகளா மாறுறதுக்கான இப்போ ஒண்ணும் இல்ல. கூமாப்பட்டி அப்படின்னு ஒருத்தர். நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவருக்கு வந்து என்ன டேலண்ட் இருக்கு? அவருக்கு வந்து என்ன பண்றாரு? ஒண்ணுமே இல்ல. அவரு வந்து சும்மா ஏங்க, ஏங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தாரு. அப்ப அவர பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா அவரு எல்லா டிவிலயும் வர்றாரு. எல்லா பக்கமும் அவர பத்தி பேசுறாங்க. எல்லா இடத்துலயும் வருது. இப்ப இத பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து என்ன தோணும்? ஓ! இந்த லாட்டரில நமக்கு பரிசு விழுகணும்னா, நம்ம பைத்தியம் மாரி இந்த மாரி கத்திக்கிட்டே இருக்கணும். இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே வரக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் இன்னைக்கு எத நோக்கி ஏன்னா நீங்க வெறுமனே ரீல்ஸ் போட்டு எவ்வளோ சம்பாரிக்க முடியும்?